ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பணத்தை பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் மாசம் இன்கம் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு மாசம் மாசம் நம்ம வேலைக்கு போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், திடீர்னு உங்களுக்கு ஒரு செலவு வந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எதுலலாம் போகுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை அடைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணலாம், நம்ம எவ்வளோ அதுக்கு நம்ம கட்ட முடியும், இப்போ நம்ம இன்கம்லேருந்து அதுக்கும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கணும். இப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது, இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும், என்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியல அப்படின்னா, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். நம்ம எல்லாருக்குமே பணம் அப்படிங்கறத சரியா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா சில பேர் இதை நம்ம சரியா ஹேண்டில் பண்றதுல நிறைய இடத்துல நம்ம தவறிடுறோம். மாசம் மாசம் நமக்கு இன்கம் அப்படிங்கறத நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மாச கடைசியில ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஷார்டேஜ் அப்படிங்கறதையும் நம்ம ஃபேஸ் பண்றோம். திடீர்னு ஒரு லே ஆஃப் நடக்குது, திடீர்னு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறப்பல நம்ம யோசிக்கவும் செய்யறோம். இந்த சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டு சோ இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பணத்து பின்னாடி எப்படி ஓடுறது அப்படிங்கறத கத்துக்கிட்டோம். ஆனா பணத்தை நமக்காக எப்படி ஓட வைக்கிறது அப்படிங்கறதுல ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆயிட்டே இருக்கும். சோ இது எல்லாத்துக்கும் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட் தான். இந்த பணத்தை எப்படி நம்ம சரியா கையாளணும் அப்படிங்கறத ஒரு 6 மாசத்துக்கான ஒரு பிளானா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான் இது. சோ 6 மாசம் இதை நம்ம ப்ராப்பரா செஞ்சோம் அப்படின்னா, அந்த 6 மாசம் முடியும் போது நம்ம பணத்தை நம்ம சரியா தான் ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பணத்தை பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் மாசம் இன்கம் அப்படிங்கறத ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு மாசம் மாசம் நம்ம வேலைக்கு போவோம், இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம், இன்கம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா என்னெல்லாம் செலவு இருக்கு, இப்போ ஒய்ஃப் கேட்கறாங்களா, அவங்களுக்கு என்ன, வீட்டுக்குலாம் என்ன தேவை, அப்பா அம்மாக்கு என்ன தேவை, ஸோ குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கா, இந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபியூச்சர் பத்தி எதுவுமே யோசிக்காம, நம்மள சில பேர் வந்து எதுவுமே யோசிக்காம இருக்காங்க. இதே மாதிரி மாசம் மாசம் எனக்கு நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும், ஃபியூச்சருக்கு நான் எதுவும் சேர்த்து வைக்கல, இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இருந்தா அதுதான் ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணும் அப்படின்னா, வேற ஒரு மிருகம் வந்து அதை அட்டாக் பண்ண வரும்போது அதோட தலையை மட்டும் மண்ணுக்குள்ள விட்டுக்கிட்டு நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. அது மாதிரி தான் நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம இருக்கோம் அப்படின்னா, பணம் அப்படிங்கறத சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் இருப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பணத்தை பார்க்கணும். இன்கம் வருது இல்லையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் செலவு இருக்கு அப்படிங்கறத ஒன்னும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க, இல்லனா ஒரு எக்ஸல்ல போடுங்க. இத 3 கேட்டகரியா பிரிங்க. ஃபர்ஸ்ட் பில்ஸ். பில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதெல்லாம் பில்ஸோ அதை நீங்க பே பண்ணல அப்படின்னா யாராவது வந்து உங்க வீட்டுக்கு அதாவது தட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட்டு, ஹோம் லோனு, கார் லோனு, பைக் லோனு, இன்சூரன்ஸ் பிரீமியம், கிரெடிட் கார்டு, குழந்தைங்களோட டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, மெயின்டெனன்ஸு, ப்ராப்பர்ட்டி பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பில்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். இதெல்லாம் பி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வாங்க. அடுத்து ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா, யூசேஜ் பேஸ்டு பில்ஸ். இந்த பில்ஸ்லாம் எதெல்லாம் ஃபிளக்சுவேட் ஆகுமோ, மாசம் மாசம் பைசா வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் வந்து யூசேஜ் பேஸ்டு பில்ஸ்ன்னு பிரிங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, மொபைல் பில்லு, இன்டர்நெட், சிலிண்டர், பெட்ரோல், ஓடிடி, வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான செலவெல்லாம் இந்த கேட்டகரியில வரும். இதை தாண்டி மிச்சம் என்னெல்லாம் செலவு இருக்கோ அதை கேஷ் அப்படின்னு போட்டுக்கோங்க, சி அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி 3ஆ பிரிங்க. பில்ஸ், யூசேஜ் பேஸ்டு பில்ஸ், தென் கேஷ் அப்படின்னு 3 கேட்டகரியா உங்களோட செலவுகளை பிரிங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கும்போது மொத்தமா எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. உங்களோட செலவுகள் பார்த்தோம் அப்படின்னா பிக்கும் யூபிக்கும் அதிகமா போயிருந்தது அப்படின்னா, உங்க செலவை நீங்க குறைக்கிறத விட உங்க வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றது தான் முக்கியம். சோ அந்த இடத்துக்கிட்ட உங்களோட இன்கமை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கு என்ன வழி அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுவே 3ஆவதா இருக்கிற கேஷ் அப்படிங்கிற இடத்துல அதிகமான அமௌண்ட் போயிருந்தது, அதுக்கு தான் நீங்க அதிகமா செலவு பண்றீங்க அப்படின்னா உங்களோட செலவுகளை நம்ம குறைக்கணும். 2 விதமா நம்ம பணத்தை வந்து சேவ் பண்ணலாம். ஒண்ணு, நம்ம செலவை குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து வைக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம இன்கமை இன்க்ரீஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். பட் இது ரெண்டையுமே
ரெண்டுமே யார் எப்ப பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பண்ணணும். நான் செலவை மட்டுமே குறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க அந்த பேஸ்ட், அந்த யூட்டிலிட்டி பேஸ்டு பில்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பில்ஸா இருக்கட்டும், இது ரெண்டையும் உங்களால குறைக்கவே முடியாது. மேக்ஸிமம் பாக்குறோம் அப்படின்னா இதுல அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸும் எப்படி நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்றது, பாசிவ் இன்கம் எப்படி நம்ம ஜெனரேட் பண்றது அப்படிங்கறதுல நம்ம ஃபோக்கஸ் மாறணும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் செய்ய வேண்டியது. ரெண்டாவது மாசம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், அதை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், திடீர்னு உங்களுக்கு ஒரு செலவு வந்துருச்சு, ஃபோன் கீழே விழுந்துருச்சு, வீட்டில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து வேலை செய்யல, திடீர்னு ஒரு லே ஆஃப் நடக்குது, இல்லைன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி திடீர்னு வந்துருச்சு, இந்த மாதிரியான திடீர்னு வர செலவுகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு பேக்கப் அமௌண்ட் வேணும். ஸோ முதல் மாசம் நீங்க ஃபுல்லாவே அந்த பட்ஜெட் அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு வீட்டுக்கு செலவாகுது அப்படிங்கறத உங்களால அந்த ஒரு மாசத்துல கிளியரா கேப்சர் பண்ண முடியும். அந்த அமௌண்ட் இன்டூ 6, 6 மாசத்துக்கு உங்களுக்கு வீட்டுக்கு ஆகிற செலவை நம்ம தனியா எடுத்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது உங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லயே மெயின்டைன் பண்ணலாம், இல்ல ஒரு எஃப்டில கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம், இல்ல டெட் ஃபண்ட், அதாவது கன்சர்வேட்டிவ் டெட் ஃபண்ட். இந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் க்ரோ ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ 6 மாசத்துக்கு எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த பணத்தை நான் யூஸ் பண்ணுவேன். 6 மாசத்துக்கு வீட்டுக்கு ஆகிற செலவை நம்ம தனியா எடுத்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். இதை உடனே இந்த மாசம் 2வது மாசமே நான் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த மாசம் செலவு இவ்வளவு இருக்கு, இதுல இருந்து என்னால இவ்வளவு கம்மி பண்ணிட்டோ, இல்ல எக்ஸ்ட்ராவா என்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இதுல இருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன், ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாயாவது நான் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒதுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இவ்வளவு நாள்ல என்னால அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. 3வது மாசம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட டெட் மேல. என்னெல்லாம் லோன் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்க பார்க்கணும். என்னெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத முதல்ல செக்ரிகேட் பண்ணி எழுதுங்க. அதை வந்து குட் லோன், பேட் லோன் ரெண்டா பிரிங்க. குட் லோன் அப்படிங்கிறது 2 தான். ஒன்னு ஹவுசிங் லோன், இன்னொன்னு எஜுகேஷன் லோன். இது ரெண்டும் நீங்க ப்ராப்பரா நீங்க கட்டிட்டே இருக்க போறீங்க. எப்போ உங்களுக்கு அந்த இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் கட்டலாம். அமௌண்ட் எப்போ நம்ம கிட்ட நிறைய இருக்கோ அப்போ நம்ம அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். எதெல்லாம் பேட் லோன் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு யூபிஐ மூலமா லோன் வாங்குறோம்ல, இதெல்லாம். கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப அதிகம். இப்போ இதெல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் லோன் பார்த்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 8லேருந்து ஒரு 9.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுவே பேட் லோன் அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 14% ஆரம்பிச்சு 60% வரைக்குமே இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு நம்ம கையில இருந்து இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நமக்கு லோன் அப்படிங்கறத இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு கேட்டா ஸ்னோபால் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன சின்ன லோனா நம்ம வந்து அடைக்க ஆரம்பிக்கணும். ஸோ சின்ன சின்ன லோன் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அதிகமா எதுலலாம் போகுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை அடைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணலாம், நம்ம எவ்வளோ அதுக்கு நம்ம கட்ட முடியும், இப்போ நம்ம இன்கம்ல இருந்து அதுக்கும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கணும் அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும். இதுல வட்டிக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ப்ராப்பரா பண்றோம் அப்படின்னா 3வது மாசம் நம்ம டெட்டை எப்போ கிளியர் பண்ணலாம், எப்படி இதை பண்ணலாம், எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண முடியும், எவ்வளோ அமௌண்ட் அதுக்காக ஒதுக்கணும் அப்படிங்கறத நம்மளால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். 4வது மாசம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நமக்கான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டுக்கணும். நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம், என்ன கோலுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ண போறோம், எவ்வளவு நம்ம ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கும், இதெல்லாம் வச்சுதான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபியூச்சர்ல நமக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு ரிட்டையர்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு பாசிவ் இன்கமா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களோட மேரேஜா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களோட எஜுகேஷனா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கு. ஸோ எதுக்காக நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறதுல நீங்க கிளியரா இருங்க. எவ்வளவு நாள் பண்ண போறீங்க, எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சேஃபா தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிபிஎஃப் இருக்கு, இபிஎஃப் இருக்கு, தென் அதுக்கப்புறம் என்பிஎஸ் இருக்கு. ஸோ இதுல எல்லாம் நீங்க பண்ணலாம். இல்ல நான் டைவர்சிஃபைடு ஒரு போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுக்கிற ஆள் அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம், கோல்ட்ல பண்ணலாம், ரிட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஈக்விட்டியில எக்ஸ்போஷர் வச்சுக்க ரெடியா இருக்கேன், ஸோ கொஞ்சம் நான் ஹை ரிஸ்க் எடுக்கிற ஆள் தான் அப்படின்னா அதுக்கான ஒரு அனாலிசிஸ் என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கேன், அதுக்காக என் டைமை ஒதுக்கவும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா தாராளமா நீங்க ஷேர்ஸ்லையும் லாங் டேர்முக்கு ஒரு கம்பெனியோட ஷேரை எப்படி பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இது ரெண்டுமே ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொடெக்ஷன் நெட்னே சொல்லலாம். ஸோ அதனால அதையும் நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி
இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டான்னு கேட்டால் கிடையாது. இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பியூரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா இல்லாம பியூரா ஒரு லைஃப் கவருக்காக நம்ம பண்றது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கு ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய இருக்கு, இன்சூரன்ஸுக்கும் நிறைய இருக்கு. எது உங்களுக்கு சரியா வரும் அப்படிங்கறத நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட ஒரு கைடன்ஸோட நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு என்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல எனக்கு இவ்வளோ தேவை, நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறதையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். 5வது மாசம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்கம்மை எப்படி நம்ம க்ரோ பண்றது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சீலிங் நம்ம வைக்கிறோம். ஸோ இன்கமுக்கும் ஒரு சீலிங் நம்மளா வைக்கிறது தான். இன்கம் அப்படிங்கிறதுக்கு சீலிங் இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க இன்னும் அதிகமா உங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்படி மானிட்டைஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீலிங்கே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ வீடியோ எடிட் பண்ணுவீங்க, இல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்கு, இல்ல நீங்க ரொம்ப அழகா எழுதுவீங்க, ஒரு கவிதையா இருக்கலாம், இல்ல ஒரு கதையா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ப்ராப்பரா நம்ம சரியா கைட் பண்ணி கரெக்டா கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஒரு பாசிவ் இன்கமையே நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, பட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு, இன்கமா இன்க்ரீஸ் பண்ணணும், என்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியல அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரே ஒரு டிப் சொல்றேன். தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு, தி சீக்ரெட் அப்படின்னு புக்கும் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா பாருங்க. அதுல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா எப்படியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம முன்னேறி போகலாம், எப்படி நம்மளோட லைஃப் நம்ம முன்னாடி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கறது எல்லாமே அதுல டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. ரியலி இட் ஒர்க்ஸ். இப்போ 5 மாசம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறத, என்ன பிளான் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா ஒரு தடவை நான் சொல்றேன், இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. முதல் மாசம் அப்படிங்கிறது பட்ஜெட், அதை நீங்க ப்ராப்பரா பண்ணணும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் ட்ராக் பண்ணணும். அந்த 3 பக்கெட் யூ, டியூ, தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு சி, இந்த பக்கெட்ல எல்லாம் நீங்க போட்டு பண்றாப்ல இருக்கும். 2வது மாசம் அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஃபண்டை பில் பண்ணணும். 3வது மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கடன் இருக்கு, அதுல குட் லோன் என்ன, பேட் லோன் என்ன அப்படிங்கறத பிரிக்கணும். அடுத்து 4வது மாசம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம், அதெல்லாம். 5வது மாசம் உங்க இன்கமை எப்படி அடுத்து நம்ம க்ரோ பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். 6வது மாசம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஆட்டோமேஷன். இப்போ எஸ்ஐபியா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், இது பத்தின ஒரு கிளியரான ஒரு வியூ உங்ககிட்ட இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா ஓகே, பணம் அப்படிங்கறத நம்ம இப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு இவ்வளோ தேவை, நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது இந்த இடத்துக்கிட்ட இருக்கு, நமக்கு இதை போய் நம்ம ரீச் பண்ணலாம் அப்படிங்கறத ப்ராப்பரான ஒரு மேப் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆட்டோமேஷன் பண்ணுங்க. இந்தந்த மாசம் உங்களுக்கு எப்போ வருமோ அதுல இருந்து ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு ப்ராப்பரா இப்போ எஸ்ஐபிக்கு இந்த டேட் அப்படிங்கறத நீங்க ஒதுக்குங்க. இன்சூரன்ஸுக்கு இந்த டைம்ல நான் பண்றேன், எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிட்டு இதை கிளியரா ஒரு எக்ஸல்ல போட்டு இதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. சேலரி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. டிசிப்ளினும் அவேர்னஸும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணம் அப்படின்னு வரும்போது நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா படிச்சவங்க மட்டும்தான் அதை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சரியா இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாராலையுமே பணம் அப்படிங்கறத சரியா ஹேண்டில் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாவோ இல்ல மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாவோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது, இல்ல டவுட்ஸ் இருந்தது, கிளாரிஃபிகேஷன்ஸ் எது தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.